காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்றது. 8ஆம் நாள் இரவு உற்சவத்தில் சிவப்பு நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து மலர் மாலைகள் சூடி காமாட்சி அம்மன் வெள்ளை குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். மேளதாளங்கள் மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க 4 ராஜ வீதிகளில் அம்மன் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற தீப்பாய்ந்தால் அம்மன் கோவிலில் 133ஆம் ஆண்டு தீமிதி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபட்டனர். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. Bosswala. Be the boss. திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாளை ஒட்டி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். மறைக்கொழுந்து, திருநீற்று பச்சிலை போன்ற பச்சை வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமாக 8 ரத வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.